டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் 234 தொகுதியில் நாங்கள் வலுவா இருக்கோம். 6 சீட்டு 7 சீட்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு டீ ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நான் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதாக கம்யூனிஸ்ட் கட்சி மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்காரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடுகள் எது மாதிரி இருக்கு? எங்களை பொறுத்தவரை இந்த தேசம் மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்கு. குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடாது என்று அமித்ஷா சொல்லுகிறார் என்றால் இந்த திமிர் எங்கிருந்து வந்தது? ஆங்கிலம் பேசக்கூடாது என்றால் ஒன்றிய அமைச்சருடைய குழந்தைகள், பாஜக தலைவருடைய பிள்ளைகள், பெண்கள் எல்லோரும் வெளிநாடுகளில் ஆங்கிலம் கற்பித்து ஆங்கில பல்கலைக்கழகங்களில் படிக்கிறார்கள். அப்ப விளிம்பு நிலை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆங்கிலம் படிப்பது அவமானம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சி, ஒன்றிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை இந்த தேசத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வேர்வை ரத்தத்தை சிந்திய ஜிஎஸ்டி வரி பணத்தை கேட்டால் கொடுக்க மறுக்கிறார்கள், அடாவடித்தனம் செய்கிறார்கள். மிகப்பெரிய பேரிடர் வரும்பொழுது அந்த இயற்கை பேரிடர் நிதியை தாருங்கள் என்றால் அதை கொடுக்க மறுக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் 3வது பெரிய மாநிலம் வரி செலுத்துவதில்லை. இந்தியாவில் முதன்மை மாநிலம் எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில். இப்படி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களை குறிவைத்து தாக்குகிறது. முருகனை ஹைஜாக் செய்கிறார்கள். இப்போ முருகனை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அயோத்தி போனால் ராமர், ராம ஜென்ம பூமி, அங்கே தோல்வி அடைந்தவுடன் ஜெய் ஜெகநாதர், ஜெய் ஜெகநாதரும் ஆதரவில்லை என்றவுடன் பூரி ஜெகநாதர். இப்படி மாறி மாறி மதத்தை வச்சு, கடவுள்களை வைத்து இந்த இந்தியாவை பிளப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆபத்தான சூழலில் எத்தனை தொகுதிகள், யார் யாரை ஏமாற்றுகிற பேசுவதற்கெல்லாம் இப்பொழுது நேரமில்லை. நமக்கு ஒரே எதிரி பாஜக. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவருடைய ஏற்றத்தில் நம்பிக்கை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்றால் பாஜகவை தமிழ்நாட்டில் வெளியேற்ற வேண்டும். அதற்கான முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில், இந்த காலகட்டாயத்தில் இதையெல்லாம் கூட இருந்து கொண்டே பேசுவது நாங்கள் இல்லை. நாங்கள் அப்படி பேச மாட்டோம். எத்தனை தொகுதிகள், என்ன கூட்டணி என்பதை பற்றியெல்லாம் எங்கள் அகில இந்திய தலைமை தெளிவாக முடிவு செய்து இந்தியா கூட்டணி என்ற கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். மதவாத சக்திகளை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கூட்டணிக்குள் நாங்கள் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதை எங்களுடைய மேலிடமும் அனுமதிக்காது. ஆகவே நாங்கள் தெளிவா இருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலில் இந்தியாவுடைய கூட்டணி, இந்த இந்தியா கூட்டணி என்பது தேவையான கூட்டணி, காலத்திற்கு இப்பொழுது மிக 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 தேவையான கூட்டணி. ஆகவே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும். எடப்பாடியார் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை, முதல் அறிக்கை விட்டுருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமைதி, ஆனந்தம், அனைத்து உரிமைகளும் மீட்டு தருவோம் சொல்லி முதல் தேர்தல் அறிக்கையில் இப்ப சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆட்சியில் அமைதி இருந்ததா? துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடக்கும் போது என்ன கலவரம் ஏற்படுத்தினாங்க? ஜனநாயக ரீதியில் போராட்டத்தை எடுத்தாங்க. எதுக்கு குறி வச்சு மேல இருந்து நவீன வகை துப்பாக்கியில சுட்டாங்க? எந்த முன்னறிவிப்பும் இல்லாம. அதை பார்த்து தானே தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னார். அப்ப அமைதி இருந்ததா? தூத்துக்குடியில பெண்ணியெல்லாம் அடிச்சு கொண்டாங்கல காவல் நிலையத்தில், அப்ப அமைதி இருந்ததா? எங்க அமைதி இருந்தது? எத்தனை படுகொலைகள், எத்தனை கலவரங்கள். ஆகையால எந்த ஆட்சி வந்தாலும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அத மக்களுக்கு நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு, எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு, ஆளுங்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லை, விடுதலை சிறுத்தை தானே இருக்காங்க. விடுதலை சிறுத்தை தானே இருக்காங்க, எங்க கூட்டணியில் தானே இருக்காங்க அவங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.